வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சாதாரண மேட்ச் இல்ல. ஐபிஎல்ல நடந்த குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இடையான 42வது போட்டியோட முழுமையான அலசல். ஒரு நிமிஷம் உச்சகட்ட சந்தோஷம், அடுத்த நிமிஷமே பகிர்னு ஒரு பயம். இப்படி ரொம்பவே விறுவிறுப்பா போன இந்த மேட்ச்ல என்னதான் நடந்துச்சு, வாங்க இந்த எக்ஸ்பிளைனர்ல டீடைலா பார்க்கலாம். மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது கமெண்ட்ரியில ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது வெறும் கிரிக்கெட் மேட்ச் கிடையாது, ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் அப்படின்னு. அது 100க்கு 100 உண்மைங்க. அகமதாபாத் ஸ்டேடியம்ல இருந்த ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல, டிவில பார்த்த நமக்கே இது ஒரு டிராமா மாதிரி தான் இருந்துச்சு. முதல்ல ஆர்சிபியோட பேட்டிங் எப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மேல போய் திடீர்னு கீழே வந்துச்சுன்னு பாப்போம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க, 28. விராட் கோலி தன்னோட இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது வெறும் 13 பால்ல அடிச்ச ரன். இது ஒரு பயங்கரமான அதிரடி ஆரம்பம். இதை பார்த்ததும் இன்னைக்கு கண்டிப்பா கிங் ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சோம். ஒரு பெரிய ஸ்கோருக்கான பேஸ் செட் ஆயிடுச்சுன்னு தான் தோணுச்சு. ஆனா அவரு அவுட் ஆனதும் என்னாச்சு, ஒரு செகண்ட்ல அப்படியே சிஸ்டம் எரர் ஆயிடுச்சு. கொலாப்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை மாறுச்சு. படிக்கல ஒரு 40 ரன்கள் அடிச்சு டீமை தாங்கி பிடிக்க முயற்சி பண்ணாலும் ஆர்சிபியோட மொத்த பேட்டிங் லைனப்பும் அப்படியே முடங்கி போச்சு. நல்ல நிலைமையில இருந்த டீம் எப்படி சரிவை சந்திச்சதுன்னு இந்த டைம் லைனை பார்த்தா உங்களுக்கே புரியும். 7.4 ஓவர்ல ரஜத் படிதார் அவுட். அதை தொடர்ந்து ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குர்னால் பாண்டியான்னு வெறும் 10 ஓவருக்குள்ள வரிசையா விக்கெட்ஸ் விழுந்துச்சு. ரஷீத் கான், அர்ஷத் கான் இந்த 2 ஸ்பின்னர்களும் சேர்ந்து ஆர்சிபியோட மிடில் ஆர்டரை மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. சரி, ஆர்சிபியோட கதை அப்படி முடிஞ்சது. அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் சேசிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். 238.89 சும்மா மிரட்டலான ஸ்ட்ரைக் ரேட். இது சுப்மன் கில்லோட ஸ்ட்ரைக் ரேட் தாங்க. வெறும் 18 பந்துகள்ல 43 ரன்கள் அடிச்சு ஆர்சிபி பவுலர்களை ஆரம்பத்திலேயே நிலைகுலைய வச்சிட்டாரு. பவர் பிளேல அவர் ஆடின இந்த அதிரடி ஆட்டம் சேசிங்கோட முதுகெலும்பியை ஈஸியா உடைச்சிடுச்சு. அவர் ஆடுனதையும் அவருக்கு சப்போர்ட்டா ஜோஸ் பட்லர் ஒரு 39 ரன்கள் அடிச்சதையும் பார்த்தப்போ இது என்ன நெட் பிராக்டிஸா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு குஜராத் டாப் ஆர்டர் ரொம்ப அசால்ட்டா விளையாடுனாங்க. ஆனா மேட்ச் அப்படியே போர் அடிக்கிற மாதிரி முடிஞ்சிடல. அங்கதான் ட்விஸ்ட். புவனேஸ்வர் குமார் உள்ளே வராரு. வெறும் 28 ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்து 3 முக்கிய விக்கெட்டுகளை எடுக்கிறாரு. சாய் சுதர்ஷன், கில், பட்லர் அப்படின்னு குஜராத்தோட டாப் 3 பேட்ஸ்மேன்களையும் தூக்கி ஆர்சிபிக்கு ஒரு சின்ன கம்பேக் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு. ஆனா அந்த டென்ஷனான நிலைமையில தான் குஜராத் டீமோட கூல் ஃபினிஷர் ராகுல் தெவாட்டியா வராரு. விக்கெட்ஸ் உழுகுதேங்கிற எந்த பதட்டமும் இல்லாம ரொம்ப காமா 17 பந்துகள்ல 27 ரன்ஸ் அடிச்சு 15.5 ஓவர்களிலே மேட்ச் ரொம்ப ஸ்மூத்தா முடிச்சு வச்சிட்டாரு. குஜராத் டைட்டன்ஸ் ஏன் சேசிங்ல எப்பவுமே பெஸ்ட் டீம் அப்படிங்கிறதுக்கு இந்த நம்பர்ஸ் தான் ஆதாரம். இதுவரை 39 போட்டிகள்ல சேஸ் பண்ணி அதுல 26 வெற்றிகள், 66.66% வின் ரேட். 2022ல இருந்து ஐபிஎல்ல இருக்கிற 10 டீம்ஸ்லயும் சேஸ் பண்றதுல இவங்க தான் அசைக்க முடியாத ராஜாக்கள். அது மட்டும் இல்லாம எவ்வளவு சீக்கிரம் முடிச்சாங்கன்னு பாருங்க. 25 பால்ஸ் மீதி இருக்கும் போதே ஜெயிச்சிட்டாங்க. குஜராத் அணி வெற்றிகரமா சேஸ் பண்ண மேட்ச்ல இது அவங்களோட 2வது அதிவேக வெற்றி. இது குஜராத் அணியோட பவர் ஹிட்டிங்க ரொம்ப அழகா கண்முன்னாடி நிறுத்துது. ஆனா இங்கதான் ஒரு வினோதமான முரண்பாடு இருக்கு, கவனிங்க. 2 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து 7வது ஓவர்ல இருந்து 15வது ஓவருக்குள்ள மட்டுமே 10க்கும் மேற்பட்ட விக்கெட்டுகள் விழுந்திருக்கு. இதை பார்க்கும்போது நேற்றைய போட்டியில 2 டீமுமே மிடில் ஓவர்கள்ல ரொம்பவே தடுமாறி இருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. இப்போ 2 டீமோட பிளஸ் மைனஸ் என்னன்னு ஒரு குயிக் அனாலிசிஸ் பண்ணலாம். ஆர்சிபியை பொறுத்தவரை விராட் கோலியும் படிக்கல்லாம் அமத்து கொடுத்த அந்த டாப் ஆர்டர் பவர் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஆனா ஸ்பின் பவுலர்கள் வந்த உடனே சீட்டுக்கட்டு மாதிரி சரிந்த அந்த மிடில் ஆர்டர் தான் அவங்களோட மிகப்பெரிய பலவீனம். டாப் ஆர்டர்ல ஃபயர் இருந்தும் மிடில் ஆர்டர்ல ஃபெயிலியர் ஆனதுதான் பிரச்சனை. குஜராத் டீமோட பலம் ரொம்பவே வித்தியாசமானது. ராகுல் தெவாட்டியா மாதிரியான பிளேயர்ஸ் ரொம்ப கூலா மேட்சை முடிச்சு வைக்கிறது அவங்களுக்கு பெரிய பிளஸ். ஆனா புவனேஸ்வர் குமார் வீசிய அந்த புது பால் ஸ்விங்குக்கு முன்னாடி அவங்க டாப் ஆர்டர் கொஞ்சம் ஆடிதான் போனாங்க. குவாலிட்டியான ஸ்விங் பவுலிங் அவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். இந்த வெற்றியின் மூலமா குஜராத் அணி 10 பாயிண்ட்ஸோட 5வது இடத்துக்கு முன்னேறி பிளே ஆஃப் ரேஸ்ல ஸ்ட்ராங்கா வந்துட்டாங்க. ஆர்சிபி 12 பாயிண்ட்ஸோட 2வது இடத்துல இருக்கு. ஆனா டேபிளோட கடைசியில எல்எஸ்ஜி அணி வெறும் 4 பாயிண்ட்ஸோட ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அவங்க இனி வரும் மேட்சஸ்ல கம்பேக் கொடுக்கணும்னா பவர் பிளேல விக்கெட்ல விடாம பாத்துக்கிறதும், முக்கியமா மிடில் ஓவர்கள்ல ஸ்பின்னர்களை அட்டாக் பண்ணி விளையாடுறதும் ரொம்ப அவசியம். கூடவே அவங்க பவுலிங் ரொட்டேஷனையும் கொஞ்சம் மாத்தி அமைச்சா கண்டிப்பா இந்த சீசன்ல அவங்களால மீண்டு வர முடியும்.